والتنزيل العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வெளியில் தொழுதுட்டு அடுத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து உள்ளே வந்துடுங்க. நீங்களும் கேட்டு அடுத்தவங்களை கெடுக்காதீங்க. உங்களை அமல்களை பாழாக்கி சைத்தானை சந்தோஷமடைய செய்யாதீங்க. உள்ளே இருந்துச்சு வந்துடுங்க. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி அந்த நேர்வழியிலேயே நிலைத்து நிற்பதற்கு அவன் தனது வேதத்தின் மூலமாகவும் தூதரின் மூலமாகவும் பல நல் உபதேசங்களை வழிகாட்டுதல்களை நெறிமுறைகளை ஏற்படுத்தினான். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் பார்க்காமல் நமக்கு எது விருப்பமோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இதே நிலைமையில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லும் மொத்தம் 7 வசனத்தில் கடைசி 3 வசனம் தான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். நமக்கு எவ்வளவோ தேவைகளை அல்லாஹ் இடத்துல காட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் முதல் அத்தியாயத்தில் முதல் பிரார்த்தனையாகவே நேர்வழியை கேட்கும்படி அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கோரும்படி நமக்கு உபதேசம் செய்கின்றார். ஆனால் நம்ம அதை தவிர எல்லாத்தையும் கேட்போம். நம்ம நேர்வழி கேட்குறது ஒரு சில பேர்கள் கேட்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? குர்ஆன் சுன்னால இருக்கவங்க நேர்வழியில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். கடைசியாக 7ஆவது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் வைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்கள்கிட்ட நேர்வழி கேட்குறப்ப அந்த நேர்வழி எது தெரியுமா? நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நேர்வழி. எந்த நேர்வழி எங்களுக்கு வேண்டாம்? உன்னுடைய கோபம் யார் மீது உண்டாகியதோ அந்த நேர்வழி எங்களுக்கு வேண்டாம். யார் வழிதவறி விட்டு வழிதவறி சென்று நெறிக்கேட்டை அவர்கள் பேணாமல் நெறிமுறையை பயணாமல் வழிதவறிகளாக ஆகிவிட்டார்களோ அந்த நேர்வழியும் எங்களுக்கு வேண்டாம். அப்போ இதில் 3 வகையான விஷயம் இந்த 7ஆவது வசனத்தில் இருக்குது. அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு என்ன செய்கிறான்? நிறைய விஷயங்களை குர்ஆனில் வழிநடக்க சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதரை விட்டு நமக்கு ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான்? பிரகடனப்படுத்த சொல்கிறான். அது என்ன தெரியுமா? மக்கத்து காபிர்கள் எல்லாமே அல்லாஹ்வோட தூதர்கிட்ட என்ன செஞ்சாங்கன்னா வாக்குவாதம் பண்ணாங்க. எப்படி வாக்குவாதம் பண்ணாங்க? நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம்,
நாங்கள் இருப்பது இப்ராஹிம் நபியோடைய வழியில். நாங்கள் தான் கௌபத்துல்லாவை பராமரிக்கின்றோம். ஹாஜிகளுக்கு ஜம்சம் நீர் போற்றுகின்றோம். எங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் தான் கௌஃபானுடைய சாவிகள் இருக்கிறது. எனவே நாங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறோம் என்று நினைச்சாங்க, அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நினைச்சாங்க, வாதம் செய்தார்கள். அப்போ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் செய்ய சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நேர்வழி இல்லை, எது நேர்வழி என்பதை அல்லாஹ் செய்ய டிக்ளேர் பண்ண சொன்னான். 12வது அத்தியாயம் சூரத்துல் யூசுஃபில் 108வது வசனம். வீட்டுக்கு போய் கண்டிப்பாக செய்ய படுக்கிறதுக்குள்ளே ஒருக்கா பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு போட்டு படுக்கிறதுக்குள்ளே வசனத்தை பொறுக்க கவனிங்க. அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கூறுங்கள், ஹாதிகி சபீலி அதுவு இலல்லாஹ் அதுவு இலல்லாஹ் அலா பசீரத்தும் அனா வ மினத் தபனி வ சுபஹானல்லாஹி வமா அன மினல் முஸ்ரிகீன். 3 விஷயங்களை இந்த வசனத்தில் அந்த மக்கத்து குறைசிகளிடம், அந்த மக்கத்து மக்களிடத்தில், முஸ்ரிக்குகளிடத்தில் பிரகடனப்படுத்த சொல்கின்றான். பொதுவாக குல் கூறுங்கள் என்று வந்துட்டால் அதை என்ன செஞ்சிடணும், யார்கிட்ட சொல்லுதானோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடணும். இது நபிக்கு, ரசூலுக்கு, மூமின்களுக்கு மீதுள்ள விதிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் சொல்லுங்க ஒரு விஷயத்தை, சொல்லலைன்னா இப்போ என்ன ஆயிரும், அல்லாஹ்வின் கட்டளைக்குன்னா கீழ்ப்படிய மாட்டேன்னு ஆயிரும். விபரீதம் அங்கே இருக்கு, மிகப்பெரிய விபரீதம். அப்போ அல்லாஹ் சொல்லுதான், நபியே நீங்கள் அவங்க சொல்லுங்க, எது நேர்வழி தெரியுமா, இதுவே என்னுடைய நேர்வழியாகும். அது எது தெரியுமா, நான் உங்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றேன். நான் உங்களை கூப்பிடுறதில்ல, எங்கே கூப்பிடுறேன், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். அப்போ என்ன அர்த்தம், இது அல்லாத மற்ற வழிகள்லாம் என்னது, நேர்வழி இல்லை, கோணலானது. அது எங்கே போய் சேரும், சைத்தானிடம் போய் சேரும். அந்த மக்களை பூரா கூட்டிகிட்டு சைத்தான் எங்கே போவான், நரகத்துக்கு போயிடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய தூருக்கு கட்டுப்பட்டவங்கெல்லாம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூரை சேர்ந்து எங்கே போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. இதுதான் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ என்று வரும்பொழுது விரிவுரையில் பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்கின்றார்கள். அது யாருன்னா, நபிமார்கள், சுகதாக்கள், சித்திகீன்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள், இன்னும் அல்லாஹ்வின் அருளுக்கு, அல்லாஹ்வின் அருளை வேண்டி அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அருளுக்குண்டானவர்கள். அப்போ இதில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இது எப்படின்னா, ரிசல்ட் வந்துருச்சு, என் நம்பர் இருக்கான்னு பார்க்குற மாதிரி தான். நீ என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்லதான், அருள் புரிந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவங்க நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள், இன்னும் நன்மை செய்வோர் அனைவரையும் அல்லாஹ் செய்தான் நன்மை அல்லாஹ்வுடைய அருள் புரிந்த ஒரு கூட்டத்தில் சேர்த்துட்றான். அப்போ நாம் அதில் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒரு சில விஷயங்களை ஏற்றவர்களாகவும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்தவர்களாகவும் அல்லாஹ்வின் கட்டளையில் ஒரு சில விஷயங்களுக்கு மாறு செய்தவர்களாக இருப்போம். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ அல்லாஹ் எப்படின்னா ஒரு கட்டளை இடுவான், அந்த கட்டளையை எப்படி செய்யணும்னா ஏற்றுக்கிட்டு செய்யணும், இயன்றவரை செய்யலாம். அல்லாஹ்வின் கட்டளை என்ன செய்யணும், சக்திக்கேற்ப இயன்றவரை செய்யலாம். ஆனால் செய்ய தேவையில்லை என்று விடுவதோ, செய்வதனால் எனக்கு பலனில்லை என்று கண்டு கொள்ளாமல் இருப்பதோ ஆபத்து. நம்ம இப்படித்தான் செஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் இன்றைக்கி எப்படி ஆகிட்டோம், கடைசியில் காபிர்களுக்கு ஒத்த செயல்களை செய்யக்கூடியவர்களாக வந்துட்டோம். நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது, சிறுக்கு மறைமுகமாக வச்சு அங்கே நின்று இங்கே நின்று ஒளிஞ்சு வச்சு கடைசியில் நேரடியாக செஞ்சுட்டாங்க. மாலையை போட்டு சைத்தான் மேலே இறங்கி பால்குடம் எடுத்து ஆடக்கூடிய அளவுக்கு பச்சை காபிர்களாக மாறிவிட்டாங்க. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இது நன்மை தரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை டீட்டெயிலாக நம்ம என்ன செய்வோம், இன்னும் பின்னால் பார்ப்போம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மேலும் நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த நேர்வழியில் இருக்கின்றோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நல்ல வேலைக்கு அந்த நேர்வழி எப்படி சங்கி தொடர வரும், அல்லாஹ்வின் தூதர், சஹாபாக்கள், அதுக்கடுத்து யார், தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள், இன்னும் இந்த வழியில் வந்து குர்ஆன் சுன்னாவையே நமது வாக்கினர்களை ஏற்றுக்கொண்ட நாம் வரையிலும், இன்னும் இறுதி மனிதர் ஒருவர் வருவார், அவர் வரையிலும் எது வரும், இந்த நேரிய வழியின் சங்கிலி தொடராக போகும், அல்லாஹ்வின் அருளுக்குரிய ஒரு வழி. அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்லுதான், நீங்கள் வேறு எந்த வழியை வேண்டாம்னு சொன்னால் நெறிய அல்லாஹ்வின் கோபத்துக்கு உண்டானவர்கள். அது யாருன்னு பார்த்தா தெளிவாக வருது. எப்படி தெரியுமா, யூதர்கள்
வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிலேயே அல்லாஹ்வினால் அதிகமாக அருள் செய்யப்பட்டவங்க. அவங்க சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த அருள் கூட மாதிரி வேறு யாருக்குமே செய்யலை. எந்த அளவுக்குன்னா மூசா நபியை பின்தொடர்ந்து போகும்போது சொன்னாங்க, வெயில் அடிக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனாங்க, வெயில் படுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னுடைய உம்மத்து மேலே வெயில் போடாமல் ரொம்ப காப்பாற்று கேட்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கு மேலே பெரிய ஒரு மேக கூட்டத்தை கொண்டு வந்தான். அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த மேகம் இவங்க போகிற இடம்லாம் மேலே தலைக்கு மேலே போய்கிட்டே இருக்கும், நிழல்லே இருப்பாங்க. யாருக்கா எங்கேயாவது காலி பண்ணிருப்பான். அப்படி எனக்கு முன்னாலேயும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் இல்லை, அப்படிலாம் அல்லாஹ் செய்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு மண் செல்வா உணவை உழைச்சி கொடுத்தான், இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கு அல்லாஹ் அருள் கூட செய்த ஒன்று. அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த நான் தான் உயர் ஜாதின்னு நினைப்பான்ல, அது மாதிரி சொன்னாங்க, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியத்துக்குரியவர்கள், எங்களை நரக நெருப்பு தீண்டாத முடிவுக்கு வந்து வேதத்தை மடக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் செய்கிறது தான் இபாதத்துன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் வழிகட்டான். அவங்கள்ட்ட கல்வி இருந்தது, ஆனால் இல்லை கல்வியின் பிரகாரம் அமல் இல்லாமல் அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் செய்து கொண்டு இது போதும் என்ற நிலையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்று அவரை எண்ணிக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகியது. முதல்ல அல்லாஹ் அருளை இறக்கினான், அதுக்கு நன்றி செலுத்தலை, நன்றி செலுத்தாததுக்கப்புறம் மாறு செய்தார்கள், அல்லாஹ்வின் கோபம் அவர்களும் இறங்கியது. அதனால் கியாம நாள் வரையிலும் சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. முதலாமானவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவங்க வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படின்னு சொன்னால் வேதம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எதெல்லாம் நன்மை தரும்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் அமல்களாக செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட கல்வி இருந்தது யூதர்கள்ட்ட, அதன் பிரகாரம் ஆனால் அமல் செய்யலை. இவங்கள்ட்ட கல்வி இருந்தது, ஆனால் அந்த கல்வியை எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் சொந்தமாக அமல் செய்ய ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட. அப்போ அதனால் அவர்கள் வழிதவறி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். நல்ல கவனிங்க, 3 வகை கூட்டம் அது. 1 அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்கள், 2 அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானவர்கள், 3 நெறிதேவர்கள், அதாவது இஸ்லாத்தை விட்டு பிறண்டவர்கள். தண்டவாளத்தில் போகிற வரைக்கும் தான் ட்ரெயின், தடக்கி விழுந்துட்டா அது ட்ரெயின் கிடையாது, விபத்துக்கு உண்டான பெட்டியாக மாறிடும், அதுக்கு பேர் ட்ரெயின்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி இவங்க தடல்முறை விட்டார்கள். அவர்கள் நேர்வழியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானார்கள். இப்போ நாம் எதில் இருக்கோம்? அல்லாஹ்வின் அருளுக்குரிய கூட்டத்தில் இருக்குமா, இல்லை அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய கூட்டத்தில் இருக்குமா, அல்லது இஸ்லாத்தில் தடம்புரண்ட வழிகட்டவர்கள் கூட்டத்தில் இருக்கின்றமான்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய மக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால், இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாத அளவுக்கு, நான் சொல்கிறது முஸ்லீம்களை மட்டும்தான் இருக்கிறாங்க. இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போது சமீபத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன தெரியுமா? மருமக ஏற்கனவே 2 குழந்தை, பொம்பளை பிள்ளை பார்த்துட்டாலும் 3ஆவது குழந்தை உண்டா இருக்கா. அவளை கூப்பிட்டு போய் ஆம்பளை பிள்ளைய மாற்றுறதுக்கு என்ன செய்கிறாங்க, மந்திரிச்சு பார்க்காங்க. வயிற்றில் இருக்க பிள்ளைய ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்க யார்? அல்லாஹ். அவன் ஆனா தான் அந்த வழியை விட்டு வெளியில் வரும். இவங்க என்ன செய்கிறாங்க, மந்திரவாதிகிட்ட போய் பொம்பளை மந்திரவாதி, அதுவும் முஸ்லீம் மந்திரவாதி லேபிள், முஸ்லீம் ஸ்டிக்கர் அவளுக்கு உங்கள் மேலே பாளையத்தில் தான் இருக்காவா, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, ஓதி பார்த்து ஏதோ கொடுக்குறாங்க. மறுநாள் என்ன செஞ்சிருது, பிள்ளை உடனே 4ஆம் மாதத்தில் வெளியில் வந்துருச்சு. கையும் இல்லை, காலும் இல்லை, கண்ணும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருவறுத்து விட்டான். இந்த சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்கு? வயிற்றில் இருக்கும் குழந்தைய மந்திரிச்சு மாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பது மட்டுமில்லை, ஜாகிலியத்தை விட ரொம்ப கேவலமான ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க. மக்கத்து காபிகள்கிட்ட இப்படி இல்லை நிலைமை. இன்னும் இப்போ இருக்க காபிகள்கிட்ட கூட என்ன இல்லை, வயதில் இருக்க குழந்தை ஆம்பளை பிள்ளைய மாற்றுறதுக்கான வழி இருக்குன்னு சொல்லி நம்பலை. குழந்தை இல்லைன்னு செய்வாங்க, அதை சாப்பிடு அதை மந்திரிச்சு பாரு, இந்த தண்ணியை குடி அந்த தண்ணியை குடி என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் தாண்டி முஸ்லீம் என்ற பெயர் வைத்துக்கொண்டு வயிற்றில் இருக்கும் சிசுவையை மாற்றிவிடலாம் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார்? இவங்க கோபத்திற்கும் ஆளானவங்க, வழிதவறியவங்க, சாபத்திற்கும் ஆளானவர்கள், முஸ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு தாவும். ஆனால் என்ன பெரிய ஒரு சோகம்னா அவங்களுக்கு நாம் செய்கிற தப்புனே தெரியாது. இதுதான்
ரொம்ப ஒரு பாரதூரமான விஷயம். ஒருத்தனுக்கு ஒரு தவறு செய்யும்போது தவறு செய்கிறோன்னு தெரியும். இப்போ ஒரு பொண்ணை கெடுக்கிறாமல் அவனுக்கு கெடுக்கிறது தெரியும். திருடுறாமன்னா நான் திருடுறேன்னு தெரியும். அடுத்தவன் குடியை கெடுக்கவனு கொடுக்கேன்னு தெரியும். ஆனால் இந்த இறைவழி கோட்பாடுகளில் இந்த வணக்கமடைவார்களை தவறு செய்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இது தவறுனே தெரியாது. நன்மை நினச்சே செய்யும். யாராவது நரகத்துக்கு போகிறதுக்கு பொட்லுப்பூருக்கு நடந்து போவாங்களா? அச்சங்கோயில் எங்கே இருக்குது? கேரளா எல்க. அங்கே இருந்து பொட்லுப்பூருக்கு நடந்து வராங்க குடும்பமாக, காலில் செருப்பு இல்லாமல். யாரை பார்த்து படித்தது? குரான் சுன்னாவா இது? காஃபிர்களை பார்த்து என்ன செய்தாங்க? இவங்களும் கற்றுக்கொண்டது. கால்நடையாக போகலாம், நேமிதம் செய்யலாம், அங்கே விளக்கேற்றலாம், அந்த தீபத்தை வணங்கி நாம் என்ன ஆயிடலாம், நெருப்பு வணங்கிகளாக மாறிவிடலாம் என்ற சூழ்நிலையில் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எதையாம் செஞ்சு நன்மை கிடைச்சிடறாங்க, அடிப்படையில் போகிறாங்க. ஆனால் இவர்கள் போய் விழுவது நரக நெருப்பில் என்பது அவர்களுக்கு தெரியலை. அப்போ இது நல்ல விளைகிற ஒரு பக்கம் இந்த தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் குரான் சுன்னா பேசுறதுக்கு இடையில் பிளவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன காரியம் செய்துவிட்டு இது போதும் என்று தங்களை தாங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய மன திருப்திக்கு ஏகத்துவாதிகள் தள்ளப்பட்டாங்க. விளைவு என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் இஸ்லாத்தை முறையாக கற்காமல் காஃபிர்களாக கூட்டம் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைய ஒரு பையன் மாற்று சகோதரரை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு அது ரத்தம் கொதிக்கி, ஆனால் அல்லாவுக்கு என்ன வச்சு காஃபிராட்டாக கொதிக்க மாட்டேன். நான் யாரை சொல்லுதேன்? தௌஹீத்வாதி தான் சொல்கிறேன். தௌஹீத்வாதியை பற்றி தான் கேட்குறேன். நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு மாற்று சகோதரன் இவன் எசைஞ்சு தான் போகிறா. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. இவன் எசைஞ்சு தான் போகிறா. போகும்போது என்ன செய்கிறான்? கொதிக்கான். அப்படியே ஸ்டேஷனில் நிற்கான். முற்றுகையிட்டு தான். விடக்கூடாது அவனுங்க. என்னப்பா விடக்கூடாது? நீ உன் வீட்டு பிள்ளைய விட்டுட்டேன்னா அவனை விடக்கூடாது. நீ விட்டுட்ட ஏற்கனவே தவறு. ஆனால் அதே நேரத்தில் கூட்டம் கூட்டமாக முஸ்லீம்கள் காஃபிர்களை போல விவாதத்துகள் செய்து இஸ்லாத்தை வெளியேறும் பொழுது அதை பார்த்து விட்டு கடந்து செல்லக்கூடிய எந்த உணர்வும் இல்லாத சாதா தேமல் இருக்குது, இன்னொரு தேமல் இருக்குது. சாதா தேமல் இருக்குது இல்லையா, அதை சொரிஞ்சா என்ன செய்யும்? சொரியது தெரியும். இன்னொரு தேமல் இருக்குது, சொரிஞ்சா தெரியாது. அது என்ன தெரியுமா? குஷ்டம். இப்போ நம்ம சமுதாயத்துக்கு வந்திருக்கு தேமல், குஷ்டம். உணர்வே இல்லை, தெரியுது தப்புன்னு, எந்த உணர்வும் இல்லை, உணர்வற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ அல்லாவுக்கு இந்த சமுதாயம் இணை வைக்குத, இதை நம்ம எப்படி இவங்களை காப்பாற்றலாம் என்ற எண்ணம் இல்லாமல் விமர்சனம் செய்துவிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதை பேசும்போது கூட நிறைய பேருக்கு தூக்கம் வரும். இன்றைக்கி டிசம்பர் 6 பள்ளியாசல் அடித்ததை பற்றி நம்ம பேசினா என்ன செய்யும்? கொஞ்சம் வேத்தூர் கொடுத்து உட்காந்துருப்பியா. இன்னும் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றிலாம் போய் பேசிக்கிட்டு என்ன இது? சமீபத்தில் நம்ம சகோதரர் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னே என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? அதை பற்றி என்ன பேசி பேசி என்ன செய்யணும்? யார் கேட்குறா? ஒரு இமாம் கேட்குறாரு. இதான் இந்த சமுதாயத்துடைய நிலைமை. அல்லாஹ்வின் தூதர் வந்த ஒரே ஒரு காரணம், அனுப்பப்பட்ட காரணம், அவங்க செய்த ஒரே பணி என்னது தான்? மக்களை அல்லாஹ்வுக்கு இணைப்பதிலிருந்து மீட்பது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த பணியை நாம் சரிவர செய்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அதில் நம்ம கிட்டத்தட்ட 90% நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மாபெரும் தோல்வி தழுவிருக்கிறோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் என்ன இல்லை, இஸ்லாம் போய் சேரலை. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இஸ்லாம் கொண்டு சேர்க்கப்படலை. நம்ம குடும்பத்தில் அப்படியே ஒரு லிஸ்ட்டு டக்குன்னு தாய் கூட பிறந்தவங்க, தகப்ப கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க லிஸ்ட் எடுப்போம். 3 லிஸ்ட் எடுப்போம். எடுத்துகிட்டு டிக் அடிங்க. தொழுகையாளி யார், சிறுக்குள்ளவங்க யார், முஸ்லிக்கு மாதிரி யார் இருக்கா, யாரெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறாங்க, யார் ஹராமாக இருக்கிறாங்க, ஹலால பேணாமல் இருக்கிறாங்க என்று வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. டிக் அடிச்சின்னு சொன்னால் இந்த நீங்கள் அந்த எழுதணும்ல, இதில் நம்மளை தவிர எல்லாருமே டிக் அடிச்சிருவோம். இவங்கெல்லாம் மோசம் அந்த நிலைமை தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுது, மனுஷரி வந்துடுதுன்னா ஓடி போய் காப்பாற்றுறோம், கண்ணு முன்னால் பார்க்குறோம். ஆனால் நரக நெருப்பில் விழுவது நமக்கு என்ன இல்லை, தவறாகவே தெரியல. எப்போ இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை பார்த்து ரோஷம் வருகிறதோ, உணர்வு வருகிறதோ, அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் நரகத்துக்கு போகாமல் திரும்பும். இல்லை என்றால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாமும் அவர்களுடைய சேர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் காக்க வேண்டும்.